guys, வணக்கம் and welcome back to Saubi's சமையல். ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட ஒரு குக்கிங் vlog ஷேர் பண்ண போறேன். இதுதான் இந்த புது வீட்ல நான் குக் பண்ண போற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு முன்னாடி தோசை எல்லாம் செஞ்சிட்டேன். பட் அதெல்லாமே கடையில் வாங்கின மாவு. இதுதான் ப்ராப்பரா எல்லாமே நான் வந்து காய்கறிலாம் வாங்கி இன்றைக்கி வந்து பூரி மசாலா தான் செய்ய போகிறோம். பூரி பொட்டேட்டோ மசாலா கௌதமோட ஃபேவரட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால் அதை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று தான் வந்து கேஸ் சிலிண்டர்லாம் வந்தது, எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் குக்கிங் நம்மளோட புது கிச்சனில் பொட்டேட்டோ அண்ட் பூரி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பொட்டேட்டோ மசாலா செய்கிறதுக்கு காலையிலே பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன். ஸோ பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கு. இது தோலை உரிச்சிட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி நான் என்னோடய ஸ்டைல் வித் இது என்னோடய அம்மா ரெசிபி தான், பட் அதை வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணல, வெறும் இந்த குக்கிங் ஏரியாவை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கேபினெட்டில் எல்லாமே மல்லிகை பொருள் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி விலாக் பார்த்துருப்பீங்க, மல்லிகை ஹால். ஸோ அது எல்லாம் கொட்டி வைக்கணும். அது கொட்டி வச்சதுக்கப்புறம் கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட ப்ராப்பராக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் விலாக் வந்து பேசிகிட்டே விலாகாக போடுறது பார்க்க பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து ரெசிபி ஷார்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுற விலாகாக இல்லாமல் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் டைம் குக்கிங். என்னோடய மெமரிஸில் எப்போவுமே இந்த வீட்டோட மெமரிஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குக் பண்ணுறது இருக்கணுன்றதுக்காக நான் விலாகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம திருப்பி பார்த்தா கூட அந்த மெமரிஸ்லாம் அப்படியே இருக்கும்ல. நம்ம அப்படியே இருக்க மாட்டோம், பட் ஸ்டில் மெமரிஸ் அப்படியே அந்த இடத்துலையே உறைஞ்சிருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஃபஸ்ட் திங் நடக்கும்ல லைஃப்பில், ஃபஸ்ட்டு வண்டி, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக், ஃபஸ்ட்டு பிடிச்ச பர்ஃப்யூம் வாங்கினது, இது எல்லாத்தையும் இன்னுமே பத்திரமா வச்சுருப்பேன். கௌதம் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டு, என் தம்பி எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அதை மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டேன். அதனால தான் அவன் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறதே விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே. அந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற பொருள்லாம் பொக்கேஷமாக வச்சுப்பீங்களா? அது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் அது ஒன்று அப்படின்னு சொல்லி அதை கடந்து போவீங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ குயிக்காக இவரை உரிச்சிட்டு நம்ம அடுத்து ஈஸியாக எப்படி இவரை மசாலா பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி அமைதியாக பொறுமையான காலை வேலை ரொம்ப பிடிக்கும். இந்த பரபரப்பாக இருக்கிற காலை வேலை பர்சன் நான் கிடையாது. அது பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி எவ்வளோ ரஷ்ஷாக ஒரு மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் டேவை கடந்து போகிறீங்க. என் மார்னிங் நான் ரஷ் ஆக்கினேன்னா என்னோடய டே அவ்வளோதான். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக என்னோடய லைஃப்பை கொண்டு போகிற ஒரு பர்சன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹரிபரியாக என் லைஃப்பை பார்க்குற பர்சன் கிடையாது. எனக்கு இந்த ஸ்லோவாக, நம்ம சின்ன வயசுலலாம் அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. பிஃபோர் ஃபோன், பிஃபோர் இன்டர்நெட், பிஃபோர் டிவி ஷோஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் பொதிகை ஒளியும் சன் டிவியில் ஏதாவது கொஞ்சம் ஷோஸ் இருக்கும். சீரியல்ஸ் ரொம்ப ரேராக ஈவினிங்கில் பார்ப்பாங்க. பட் இப்போ லைஃப் அப்படியே மாறிடுச்சு. டிவியில் உட்காந்தா அப்படியே ஒரு நாள் போகிறதே தெரியல. பேக் டு பேக் மூவிஸ், நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அந்த லைஃப் கொஞ்சம் எனக்கு நாட் ஓகே லைஃபாக இருக்கிறதுனால நான் என்னோடய ஸ்டைல் லிவிங்லேயே இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் பற்ற வச்சாச்சு. இது காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ இப்போ கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெரிச கடுகு. இன்னும் எதையுமே கொட்டிலாம் வைக்கலை, எல்லாம் அப்படியே கவராக இருக்குது. சீக்கிரமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். நாளைக்கு தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணி நாளன்னைக்கு ஷேர் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தான் பண்ணுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது கூடவே கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி, வெங்காயம் லைட்டாக இந்த கலர் வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறினோடனே நம்ம பொட்டேட்டோ சேர்த்துற வேண்டியது தான். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அவ்வளோ டேஸ்டான ரெசிபியும் கூட. குயிக்காக பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி தான் நம்ம மெயினாக பார்க்கணும். சில பேர் திக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் வாட்டரியாக சாப்பிடுவாங்க. ஸோ பொட்டேட்டோ வேக வச்சதை வந்து இது மாதிரி மசிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் மட்டும் நல்லா ஃபுல்லாக மேஷ் பண்ணி போட்டுருங்க. ஸோ அந்த தண்ணி ஊற்றும் போது அது திக்காக வரதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இவரை வந்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். நம்மளோட பொட்டேட்டோ மசாலா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பூரியை போட்டுடலாம். நான் வந்து பூரி எப்போவுமே திரட்டி வச்சுக்கிட்டு தான் போடுவேன். அந்த திரட்டி சைமல்டேனியஸாக சுடுற பழக்கம் எனக்கு இல்லை. நான் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ திரட்டி இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் சுட்டு எடுத்துருவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? சைமல்டேனியஸாக பண்ணுவீங்களா, இல்லைனா அந்த மாதிரி தனித்தனியாக திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் போவீங்களா? எனக்கு அதை விட இது ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா பூரியும் வந்து ஒரே லெவல் ஆஃப் குக்கிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைமல்டேனியஸாக பண்ணும்போது அங்கே ஒரு பூரி ஒரு பக்கம் ரொம்ப ப்ரௌனாக ஆன மாதிரி, மேபி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அப்படி இருக்கலாம். கைஸ், பூரி ரெடி. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி. ஸோ இப்போ இதை சுட சுட பரிமாறி சாப்பிட்ற வேண்டியது தான்.